இந்த வாட்டியும் ஒரு நோட்ஸோட தான் வந்திருக்கு, ஃபோன் நோட்ஸ் இந்த வாட்டி. ஏன்னா சுதர்ஷன் கிட்ட தப்பிக்கணும் இல்லைங்களா, அதனால் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. லைஃப்பில் வந்து நம்மக்கிட்டலாம் என்ன பண்பு இருக்கோ இல்லையோ, கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி உணர்வு. இந்த இடத்துல இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது. ரொம்ப ஆயிரக்கணக்கான ஆட்களும் இங்கே இந்த மேடையில் இருக்கவங்க, இந்த அரங்கத்தில் மட்டும் இல்லாதவங்களும் இதுக்கு வெளில இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பீச்சில் நன்றி பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் இல்லைனா இந்த இடமும் இந்த அன்பே டயனாவோட இந்த சக்ஸஸும் சாத்தியமே ஆயிருக்காதுன்றது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். முதல்ல வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஏன்னா வந்து இந்த அரங்கம் வந்து நிறைய விதமான ப்ரெஸ் ஆட்களை வந்து இங்கே உட்காந்து படம் பார்ப்பீங்க. ஆனால் எல்லாருக்குமே நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். எல்லாரோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணுன்றது கிடையாது. ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் ஒரு படம் வந்து இது மக்கள்கிட்ட போய் சேரும்போது வேற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தங்களோட எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு அந்த படத்தோட ஒரு நலன் மட்டுமே கருதி நிறைய என்கிட்ட வேற சொன்னாலும் அவங்களுடைய விமர்சனங்களும் எழுத்துக்களும் வேற மாதிரி இருந்த இந்த படத்துக்கு முதல் உதவியாக இருந்த உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னது தான். நான் தியேட்டருக்கு போகும்போதெல்லாம் எல்லாரும் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தது, நான் வந்து ஜமாக்காக தான் வந்தோம் அப்படின்னாங்க. நான் அந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி பெரிய வரவேற்பு இல்லைனாலும் என்னோடய டீம் கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டே இருப்பேன், அந்த படம் வந்து ஒரு நாளும் க்ரோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது. அதில் எந்த விதத்துலையுமே எனக்கு வந்து சந்தேகமே இல்லை. ஜமாவுக்கு நன்றி, ஜமாவோட ப்ரொடியூசர்ஸுக்கு நன்றி. அவங்களுக்கு இந்த நேரத்தில் இது பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த நேரத்தில் விஜய் சேதுபதி சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட நான் கதை சொன்னப்போ அது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அவர் வந்து இந்த டைமில் இப்போ உன்னோட கரியரில் இந்த டைமில் வந்து $1 மில்லியன் நீ படம் பண்ணுறது வந்து ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து உத்வேகப்படுத்தி யுவராஜ் ப்ரோகிட்டையும் பேசி அமைச்ச விஜய் சேதுபதி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ஸ் யுவராஜ் கணேசன் ப்ரோ. இந்த கதையை வந்து அவர் சொன்ன மாதிரி ஆரம்ப புள்ளியிலேருந்து நான் எல்லாருக்குமே இந்த நம்ம சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா லைஃப்பில் ஜெயிக்கிற எல்லாருக்குமே கனாப்படத்தில் ஒரு டைலாக் மாதிரி பிடிவாதம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோன்னா அந்த நினைப்பு மேலே மிகப்பெரிய பிடிவாதம் நமக்குலாம் இருக்கணும். அப்படி வந்து பல விஷயங்கள் ஆப்ஷன்ஸ் இருந்துமே நான் பிடிவாதமாக இந்த படத்துக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தோடு தான் இருந்தேன். அதை வந்து அந்த 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 பாயிண்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பின யுவராஜ் ப்ரோவுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே கிளை விஷயங்கள் தான். அவர் வச்ச நம்பிக்கை தான் இந்த படத்தோட தொடக்கத்துக்கும் இந்த படம் இன்னைக்கு சக்ஸஸாக இருக்கிறதுக்கு காரணமும் அந்த ஒரு விஷயம் தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு ஏன் வந்து யுவராஜ் ப்ரோக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு சில நன்றிகளை சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு 2 படத்துலையுமே ஜமாலியும் சரி இதுலேயுமே சரி என்ன விஷயம் வந்து பொதுவாக நடந்தது அப்படின்னா, நம்மளோட எழுத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து முழுசாக நம்புறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு இயக்குனருக்கு வந்து கிடைக்கிற வரமாக தான் நான் நினைக்கிறேன். என்னோட ஜமா ப்ரொடியூசர்ஸும் அப்படி தான். ஒரே ஒரு வார்த்தை கூட நான் என்ன எழுதுனனோ அதை வந்து மாற்றணும், இந்த சீனை மாற்றணும், இந்த டைலாகை மாற்றணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லாமல் முழுக்க வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு ஒரு ஆர்ட் ஃபிலிம். ஸோ அதை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கு, இதில் மாற்ற வேணாம் அப்படின்னு நினைக்கிறது ஓகே. பட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வரும்போது இதில் எல்லாருக்குமான சே இருக்கும். நம்ம எப்படி ஒரு திரைப்படங்களை ரசிக்கிறோமோ, ஒரு காதல் காட்சிகள் எழுதுகிறோமோ, ஒரு நகைச்சுவை காட்சிகள் எழுதுகிறோமோ, அந்த மாதிரி எல்லாருக்குமானது இருக்கும். என்னோட அதிக சென்சிபிலிட்டி இருக்க ஆட்கள் வந்து யுவராஜ் ப்ரோ. ஆனால் அப்படி இருந்தும் இந்த கதையில் ஒரே ஒரு டைலாகோ ஒரே ஒரு சின்ன சீனோ கூட இதில் இந்த டைலாக் இப்படி மாற்றி எழுதலாம், இந்த சீன் இப்படி இது பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் எழுத்த நம்பினது இருக்குல்ல, அது வந்து அதுக்கு நான் வந்து யுவராஜ் ப்ரோக்கு என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஒரு படம் பண்ண போகிற எல்லா இயக்குநர்களுக்கும் தெரியும் இது எவ்வளோ பெரிய பயங்கர கிரேட்ஃபுல்லான விஷயம்னு. நான் அப்படி ஒரு விஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தேங்க்யூ யுவராஜ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கதையை எழுதி முடிக்கிறோம். நம்ம இயக்குநர்களுக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். வந்து நம்ம ஒரு காஸ்டிங் சொல்லுவோம். ஏன்னா இவங்க வேற ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்படி இருக்குன்னா, இல்லை நான் அவரை யோசிச்சு தான் எழுதினேன், அவர் இல்லாமல் இந்த கேரக்டர் பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம ஒரு பயங்கர இதில் இருப்போம். அப்படி நம்ம இந்த கேரக்டருக்கு இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னப்போ அந்த விஷன்லேயுமே ஒரு சில வந்துலாம் இப்போ எனக்குன்னு ஒரு சில பட்ஜெட் தான் வந்து ஒதுக்க முடியும் இந்த அன்பே டயனா ஆஃப்டர் ஜமா. அப்படி இருந்தும் பட்ஜெட்டை மீறி போனால் கூட
ஒரு சில விஷயங்களை காஸ்டிங்லேயுமே வந்து அதில் இன்வால்வ் ஆகாமல் நம்ம நீங்கள் என்ன உங்களோட லாஸ்ட் ஆப்ஷன் வந்து முடிவு நாங்கள் ஆப்ஷன் சொல்லலாம், ஆனால் முடிவு வந்து உங்களோட தான் இருக்கணும் அப்படின்றதுலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த யுவராஜ் ப்ரோக்கு இந்த மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஹீரோயின் ஆப்ஷன்ஸ் வரும்போது எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் தேடினோம், இது பண்ணோம். லாஸ்ட்டாக வந்து அவங்க ஆடிஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்போ சொன்னப்பையும் அப்படி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்க கடைசி நேரத்தில் பூஜைக்கு முன்னாடி தான் வந்து ஓகே ஆனாங்க. இன்னைக்கு வேற யாருன்னா இந்த கேரக்டர் பண்ணியிருக்க முடியுமா, இவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னே தெரியல. அப்படி இருந்தவங்க லாஸ்ட் மினிட்ல வந்தப்போ அந்த சப்போர்ட்டிவுமே வந்து யுவராஜ் ப்ரோ வந்து அவ்வளோ பிரில்லியண்ட்டாக எனக்காக வந்து அதை பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வரும்போது டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்கணும். முதல்ல விஷுவலாக வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஓகே இவன் வந்து லீட் கேரக்டர் அப்படிங்கிறத நம்பணும். அப்படி ரொம்ப வந்து பயங்கர எங்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப அழகாக காமிச்ச ஷெல்லி ப்ரோக்கு மிகப்பெரிய நன்றிகள். அவரை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயத்த சொல்லுவாருன்னு நினச்சேன். போன வாட்டி என்கிட்ட சொன்னார், ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன் ப்ரோ, ஆனால் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு விட்டேன். நீங்கள் முதல் 2 நாள் ஜாலியாக இருந்தீங்க, ஓகே, அதுக்கப்புறம் மாறிடுவாருன்னு பார்த்தேன். அப்புறம் 4 நாள் பார்த்தா திரும்ப ஜாலியாக இருக்காரு. படம் 35வது நாள் ஷூட்டு போகும்போது ஜாலியாகவே இருக்கார். யாரா அவன் சீரியஸாகவே இருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணாருன்னு சொன்னேன். அப்போ அவர் எவ்வளோ வந்து இது என்னால் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து ஃபிலிம் மேக்கிங் பண்ண முடியாது. ரொம்ப ஜாலியான அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். உங்களை எதனா அப்படி அந்த ப்ராசஸில் டார்ச்சர் பண்ணியிருந்தேன், நான் மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்கறது எல்லா டெக்னீஷியன்ஸ் கிட்டேயும் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக மோகன்ராஜன் இன்னும் பார்க்குறாரு. சேத்தன் சார் ஜமாலிருந்து என்னை நம்பி நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே வந்து பண்ணக்கூடிய, என்னை நம்பி வரக்கூடிய ஒருத்தர். அவருக்கு வந்து எப்படி ஜமால் அவர் வேற ஒரு ஷேட் இருந்துச்சோ இதில் வேற ஒரு ஷேட் இருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையாக சொன்னேன். அதை இன்னைக்கு தேட்டர்ஸில் எல்லாரும் ரசிக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் கோபி ப்ரோ, அவருமே அப்படிதான். கோபி ப்ரோலாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பிலீவ் பண்ணேன், இது கண்டிப்பாக பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படின்றது. அது இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே கோபி ப்ரோ ரிசீவ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரோஜா மேம் வந்து இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கே அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த சின்ன டீமுக்கு அவங்க உள்ளே வந்ததுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எங்களுக்கு பலமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரம்யா வந்து இவந்தோ நாங்கள் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க உள்ளே வந்தாலும் இந்த படத்துக்கு அவங்க போட்ட உழைப்புன்றது வந்து பயங்கரமான ஒரு உழைப்பு. ப்ரோ சொன்ன மாதிரி தான் அவ்வளோ டெடிக்கேட்டடாக எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த ஷூட்டையும் வந்து அவ்வளோ இதுவாக வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. ஒரு ப்ரெஸ் அண்ணன் போன வாட்டி வரும்போது கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து அன்பே மேஜிக்னு வைக்காமல் அன்பே டயனா வச்சுங்க அப்படின்னு. அன்பே மேஜிக்னு வச்சுருந்தா படத்தில் அந்த மேஜிக்குங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக போய் சேராமல் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய வாட்டியை திரும்ப கேட்டு வேறு மாதிரியாக இருக்கும். அது படத்தில் மட்டும் வர்றதுனால தான் அந்த மேஜிக் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இது பண்ணிச்சு. ஏன்னா முதல்ல இந்த கதை எழுதும்போதே இந்த மேஜிக் அப்படிங்கிற இந்த வார்த்தை பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படின்றத நான் நம்பினேன். ஏன்னா அதுக்கு 3 பேருக்கு மேஜிக் டயனா கொன்சால்வஸ்னுக்கு என்ன வேணா வச்சிருக்கலாம். ஏன் மேஜிக்னு வச்சுன்னா அது பயங்கரமாக மேஜிக்கலாக ஒர்க் ஆகும்னு நினச்சேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து அது பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆடியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் என்னோட டைரக்ஷன் டீம் வந்து நான் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்தாகணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் கோ டைரக்டர்ஸ் ராகேஷ் ஆகட்டும், ராகுல். இப்போ ராகுல்லாம் வந்து எனக்கும் ப்ரொடக்ஷனுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜாக இருந்தார் ராகுல். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து என்ன எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் போயிட்டு பேசுறது இல்லாமல் இப்போ அவராக போய் ஒரு சில விஷயங்களை வந்து பேசும்போது எனக்கான பேர்டன் வந்து நிறைய இடங்களில் குறைஞ்சிது. ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்த ராகுலுக்கு மிகப்பெரிய நன்றி. ராகேஷ் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பையன், எனக்கு ரொம்ப பயங்கரமாக செட் ஆகக்கூடிய ராகேஷ்க்கும் மிகப்பெரிய நன்றிகள். பிரசாந்த், தினேஷ், கோச், இவங்க எல்லாருக்குமே என்னோட டைரக்ஷன் டீம் மற்ற யாருன்னா விட்டனான்னு தெரியல, ராஜன், எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள். ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண மதன், அவருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் ஒருத்தரை பற்றி சொல்லி ஆகணும், பாபாமணி. நான் எல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வரும்போது நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ் இருந்தது. லைவ் லொக்கேஷன்ஸ் வரும்போது ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க்கு தான். ஏன்னா நம்ம சொல்லிடுவோம் நம்ம வந்து இந்த லொக்கேஷனில் எடுக்கணும் அந்த லொக்கேஷனில் எடுக்கணும்னு. அது ஒன்றுத்தையும் பேசி பர்மிஷன் வாங்கி அதுக்கான இதை பண்ணி எல்லாம் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒர்க்கு. இது வந்து இந்த பேர்டனை நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஜாஸ்தி கொடுக்காம பாபாமணியே அந்த ஏரியாக்காரர் அப்படின்றதுனால எல்லா லொக்கேஷனுக்கும் போயிட்டு ஒரு லொக்கேஷனாக போயிட்டு பேசி அதுக்கான அமௌண்ட் என்னன்றதை பேசி அதுக்கான லெட்டர் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் இது பண்ணி நாங்கள் முடித்து அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஃபைனலாக வந்து அதை பேசுகிறது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக எங்களுக்கு எல்லாமே இருந்து அவங்களையுமே பேர்டன் பண்ணாமல். ஏன்னா மற்றபடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா க்ரியேட்டிவ் ப்ராசஸில் நிறைய விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பார்த்து டேக் கேர் பண்ணிக்கிட்ட பாபாமணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லாமே பயங்கரமாக பண்ணிங்க. அதுக்கு வந்து வெங்கட்க்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில நட்புகளை பார்க்கும்போது நமக்கே வந்து
சில நட்புகளை பார்க்கும்போது பயங்கர பொறாமையாக இருக்கும். ச்சே, வாழ்க்கையில் நமக்கு இப்படிலாம் ஒரு நட்பு வந்து கிடைக்கலையே அப்படின்னு. அப்படி ஒரு நட்பாக தான் நான் பார்த்து ரொம்ப வியந்தது வந்து வெங்கட் ரம்யாக்கான ஒரு நட்பு தான் இந்த படத்தில் வந்து நான் அவ்வளோ பார்த்து இது பண்ணேன். ஏன்னா மற்ற எல்லாருக்குமே இது வந்து பாரியோட படம். ஆனால் வெங்கட்டுக்கு மட்டும் இது ரம்யாவோட படமாக அவ்வளோ ஸ்பெஷலாக அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிட்டது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப அழகாக பண்ணது வெங்கட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகள். எல்லாமே எல்லா விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட முதற்கொண்டு எதனா ஒரு போஸ்ட்டோ எதனா ஒரு வீடியோவோ இதெல்லாம் இப்படி போகுது வெங்கட் அப்படி போகுது வெங்கட்னா எந்த டைமாக இருந்தாலுமே அதை பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்தாரு. தியேட்டர் விசிட்ஸ்லையுமே அப்படி தான் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப அழகாக பண்ண வெங்கட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் தலைவர் பிஆர்ஓ யுவராஜ் அவருமே அப்படி தான் எந்த விஷயமா இருந்தாலுமே ரொம்ப அழகாக வந்து எவ்வளோ நேரமாக இருந்தாலும் நம்ம எந்த டைமில் கால் பண்ணாலும் அவர் வந்து பார்த்து சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ப்ரெஸ் மீட் ஆகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் அவர் தலைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒருத்தருக்கு வந்து நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து யுவராஜ் ப்ரோக்கிட்டையும் அவர் சாஜன்கிட்டையும் கதை சொல்லி முடிச்சதுலேருந்து யுவராஜ் ப்ரோ வந்து ப்ரோ எந்த விஷயங்களாக இருந்தாலுமே இவர் நரேனை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, நரேன் வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருப்பார் அப்படின்னு வந்து யுவராஜ் ப்ரோ சொன்னார். அந்த சமயத்துலேருந்து பாவம் அந்த மனுஷனை போட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேன். எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு செலெக்ஷன்லேருந்து அதுக்கான பட்ஜெட்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து அவரை போட்டு நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஐயா மன்னிச்சிருங்க, எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் எல்லா ஒர்க்கையும் ரொம்ப நீட்டாக இன்றைக்கு வரைக்கும் அது எதனா ஒரு பிரச்சனைனா அதுக்கு அவர் கால் பண்ணோன்னா ரொம்ப அழகாக எனக்காக பண்ணி கொடுத்த நரேன் சாருக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் ப்ரோ, அப்புறம் இவங்க நியோ கேசல் சத்யா மேம், அதுக்கப்புறம் இரா சரவணன் சார் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிகப்பெரிய அன்பு பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயங்கர ஒரு நல்ல உள்ளத்தை நான் வந்து இந்த படம் மூலமாக சந்திச்சிருக்கின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் மட்டுமே இல்லை, அவங்க குடும்பமும் அப்படி தான். எனக்கு தெரிஞ்சு மாயாண்டி குடும்பத்தாருக்கு அடுத்து பயங்கர பாசமான குடும்பம்னா அவங்க குடும்பம் தான் நினைக்கிறேன். கலாக்கா ஆகட்டும், அவர் மணி ஆகட்டும், அவங்க பசங்க எல்லாருமே ரொம்ப வந்து ஒரு அன்பான ஒருத்தங்களாக இருந்தாங்க. அப்படி இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சத்யா மேமும் அப்படி தான், கரிகாலன் சாரும் அப்படி தான். அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்தாலும் இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டரில் ஒரு வெற்றி படமாக சாத்தியமாக்கியிருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்குமே நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் கூட்டமாக தியேட்டருக்கு வந்ததும் நீங்கள் சிரித்ததும் என்னோடய லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு இமேஜ். எப்படி வந்து சுதர்ஷன் சொன்ன மாதிரி ஜமாவோட கடைசி 30 நிமிடங்களில் இருந்த அந்த அமைதி வந்து என்னை பயமாக ஒரு ஹார்ன் பண்ணிச்சு, எங்கே ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு. ஆனால் இந்த அமைதி வந்து இந்த அமைதி இல்லாமல் இந்த கைத்தட்டல் அந்த சிரிப்பு அலன்றது வந்து என்னோடய எழுத்தை வந்து அவ்வளோ விதத்தில் வந்து முழுமையடை செஞ்சுருக்கு. அதனால் தொடர்ந்து இன்னமும் இந்த படம் இப்போ ஜனநாயகன் அந்த அலைக்கப்புறமும் இப்போ வந்து ஸ்க்ரீன்ஸு தியேட்டர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் ஒரு ரன் இருக்க போது. கண்டிப்பாக இந்த படத்தை நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டிக்கெட் வந்து கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. இனிமேல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீக்லேருந்து நிறைய ஷோஸ் வருது. கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்த்து எங்கள் டீமை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக இது அனைத்தையும் சாத்தியமாக்கிய யுவராஜ் ப்ரோக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள்.